அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பெண்கள் ஏன் ஞானம் அடையலை, ஏன் அடைய முடியல, எது தடை அப்படின்னா பெண்கள்ன்ற பேரே தடை. அவங்களுக்கு பெண்கள்ன்ற பேரே தடையாகி போச்சு. பெண்ணுன்னும் போது நாணம், பயிற்சி, வெக்கம், இது மாதிரி அஞ்சும் சேர்ந்துக்குது. ஆணுக்கு எதுனா இருக்குதா? அது மாதிரி என்ன ஒன்றும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு அந்த பேர், பெண்ணுன்ற பேர் ஒரு புனித பேர். அது பெண்ணுன்ற பேர் சாதாரண பேர் இல்லை, ஒரு புனிதமான பேர் அது. ஆனால் அந்த புனிதமான பேர் ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்குது. ஏன்னா அந்த புனிதமான பேரை அநாகதிகமாக ஆக்கிறதுக்கு தயாராகுது உலகம். அதனால் அந்த பெண்ணுன்ற பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியல. வரும்போது தாய் தகப்பன் தடையாயிடுறான், கணவன் தடையாயிடுறான், சுற்றி இருக்கிற சொந்தங்கள் தடையாகி போகுது. இவ்வளோ தடையும் மீறி அவங்க ஆன்மீகத்துக்கு வரணும்னா அவங்க துறவி ஆகணும். பெண்கள் துறவி ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன்னா அவங்கள குழந்தை குட்டிக்குது. இப்போ ஔவையார் துறவி, காரைக்கால் அம்மையார் துறவி, மீராபாய் துறவி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது, குடும்பம் விட்டு வெளியே வந்தவங்க அவங்க. ஆனால் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னா அவங்க நான் ஆன்மீகத்தை கடவுளை தேடி போகிறேன், இந்த குழந்தை குட்டி எப்படின்னா போனோன்னு வருவாங்களா? ஏன்னா பெண்ணுன்றவன் சந்திரன், ஆணுன்றவன் சூரியன். அப்போது இந்த சந்திரன் இந்த பூமிக்கு எவ்வளோ குளுமையை கொடுக்குதோ அவ்வளோ எளிமையான மனம் பெண் மனம். அவ்வளோ எளிமையான பெண் மனத்தை எடுத்துக்கின்னு இந்த மொட்டுத்தனமான ஆன்மீகத்துக்கு வர முடியாது. வரணுன்னா இந்த வையகம் அவங்கள விடாது. பல பெயர்கள் வந்துடும் அவங்களுக்கு, அந்த பெயர்களை தாங்குகிற மனப்பக்குவம் வராது இல்லையா? அதனால் அவங்க வர முடியல. இது ஏதோ பட்டும் படாத கணவன் உதவியோடு வரலாம், இல்லை கணவன் இறந்துட்டார், பிள்ளைகளுக்கு எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சு, அது மாதிரி ஆளுங்க வரலாம். இல்லை கணவன் விருப்பப்படலாம், நம்ம மனைவி தெய்வீகத்து மேலே ஆசைப்படுறா போட்டோமே அப்படின்னு கணவன் இருந்தும் ஆசைப்பட்டு அனுப்புறதும் உண்டு. இதையெல்லாம் மீறி ஒரு பெண் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. இப்போ காரைக்கால் அம்மையார் கணவன் மனைவியோடு இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டு உள்ளே இருந்திருந்தால் ஞானி ஆகிருப்பாங்களா? ஆக முடியாது, குழந்தை குட்டி ஆகி போயிருக்கும். அப்போது அந்த கணவனே என்ன பண்ணிட்டார் அவர், அம்மா உன்னுடைய சக்தி தெரியாத நான் எனக்கு கணவன் ஒரு பேரை வச்சுக்கினேன், என்னை உன் குழந்தையா நினச்சிக்க, இனிமேல் நீ எந்த பயணம் பண்ணுறியோ அதை பண்ணிடு அப்படின்னு அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாங்க. மீராபாய் வெறும் கண்ணன் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். கண்ணனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆணா பெண்ணா குழந்தையா பெரியவங்கள எதுவும் தெரியாது. அப்போது அது ஒரு பித்து பைத்தியம். அது அந்த பைத்தியம் எப்படிப்பட்டதுன்னா கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னுட்டு. கடவுளே ஒரு பைத்தியக்காரன் தான். அப்போ அந்த கடவுளை அடையணும்னா நான் பைத்தியக்காரனை மாறணும், உலகத்தை மறக்கணும். இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமில்லை. அதனால் பெண்கள் வர முடியாது. ஆண்களில் தனிப்பட்ட முறையில் சில பேர் தான் ஞானத்துக்கு வர முடியும். ஆண்கள் கூட எல்லாரும் ஞானத்துக்கு வந்துட முடியாது. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே வருவான், அதை பண்ணிவிடுவேன், நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன்னுவான், கட்சியில் மறு உபதேசத்துக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்த வந்தால் உனக்கு சிஷியனே இல்லைன்றீங்க, இனிமேல் நான் தான் உங்கள் சிஷியன் வந்தான், ஒரே உபதேசத்தில் மறு மாதத்துக்கு ஆளை காணும். இது ஆண்கள் மட்டும் வர, ஆண்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க, பெண்கள் அடையாளப்படுத்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பெண்களுக்கு பல தடைகள் இருக்குது. ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு எல்லாரும் உலகம் ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு. ஆனால் ஆணுனுடைய உடல் அமைப்பு அப்படி இல்லை. அப்படி ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால அவங்க வெளியே வரும்போது பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க ஈடுபடாமல் தனித்து நிற்கிறாங்க. இதுக்கு கணவன் மனைவி இருவரும் வரும்போது அவங்களுக்கு அந்த தடை இல்லை. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த உபதேசம் வாங்க வரவங்க கணவன் மனைவியை வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, தனித்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது.
அப்படின்ட்டு. அது மாதிரி பெண்கள் வராத காரணம் இந்த அமைப்பு, அவங்களுடைய மனோபாவம். பெண்கள்ன்றவங்கள ரொம்ப இரக்கமான குணம். அதான் சந்திரன்றது. பெண்ணுன்னா சந்திரன் அர்த்தம், ஆணுன்னா சூரியன் அர்த்தம். அப்போ அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இலகிய மனசு. அந்த இலகிய மனசால் பல தீமைகள் விளைஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பெண்கள் அதிகமாக ஞானத்துக்கு வர முடியாது. அதான் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா இப்போ கால் ரொம்ப முண்டியாக இருக்குங்க, இப்போ மாற்றுத்திறனாளி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணு ரொம்ப கலங்குதையா. ஏன் இவங்கள இப்படி படைச்ச, நாம் 2 காலோட 2 கையோட நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க. அந்த கஷ்டத்தை கூட அவங்க நினைக்காம அந்த விஷயத்தை அதை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அந்த இதை கூட நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அழுக வருது, அந்த வழியை நம்மளால வாங்கிக்க முடியல. ஆனால் அது அவங்க படுற வழியை நமக்கு புரியுது. இது என்னையா எனக்கு புரியல. இப்போ ரோட்டில் யாராச்சும் பிச்சை எடுக்கிறாங்கன்னா, இப்போ அந்த காசுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வழி நமக்கு புரியுது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் அந்த இடம் என்னால் அதை சொல்ல முடியலையா, நம்ம கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்மளை கொண்டு வந்து வைக்கிதையா. என்னவா இருக்கும், நமக்கு கை காலெல்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டான், யாருக்கோ குறையாக கொடுத்துட்டான், என்னவா காரணமாக இருக்கும்? அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களா? அதே தான். ஆனால் இது பாவ புண்ணியம் தான். அவங்க பாவத்தெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு யாரையும் அவங்கள கேவலப்படுத்தவே கூடாது. நமக்கு இல்லாத ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது. நாம் தடுக்கி விழுந்தால் ஏந்துக்க மாட்டோம். அவங்க ஆரம்பத்தில் இருந்தே துன்பம் பட்டு 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 இதை எப்படிலாம் நான் கடந்து போகிறதுன்னு போராடி 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 நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு நாளும் அவனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது முடிகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை போராட்டம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தான் கஷ்டப்பட்டிருப்போம், அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பாடுபட்டிருப்பான். அப்போ நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியமும் சில டைமில் அந்த வைராகியம் என்னத்தையுமே இருக்கும், பார்க்குறவங்களுக்கு திமிர் மாதிரி தெரியும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு இப்படி இருந்தால் திமிர் மட்டும் போல பண்ண. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உண்மையில சொன்னால் திமிர் இல்லை, அது வைராகியம். அந்த திமிரும் வைராகியம் தான் அவங்கள கீழே விடாமல் தடுத்து காப்பாற்றின்னு இருக்குது. இதை புரியாத கூட்டம் அவங்கள கேலி கிண்டல் பண்ணுது. ஆனால் நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. எல்லாம் இருந்தாலும் வீணா எழுந்துக்க மாட்டோமே. அவன் எல்லாத்தையும் தாண்டி போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய வைராகியம் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறவன் எவ்வளோ பலமான ஆளாக இருப்பான். உடலால் குறைவாக இருந்தாலும் உள்ள தலைவில் அவங்களாம் பெரிய ஆளாக இருக்கும். அது நமக்கு புரியல. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. அறிவு உள்ளவன் எல்லாத்துலேயும் கற்றுப்பாமா, அறிவு இல்லாதவன் எதை பார்த்தாலும் கற்றுக்காம போயிதான் இருக்கான். கடந்து போகிறவங்க இங்கே நிறைய பேர், கற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அது அவங்க கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அவங்களுக்கு நம்ம சிலை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். அவர் ஒளியாகவும் இருக்கார், ஜோதியாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கு, எல்லாமே இருக்கார். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஐயா. அவரை பிடிச்சா நம்ம அவரை நம்ம பார்க்கலாம், அந்த ஒரு நிலை. ஆனால் அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இப்போ ஓம் சர்க்குரு நித்யானந்த சாமி குருவே போற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, ரெண்டுக்கும் ஒன்று தானையா? ஒரு அம்பாள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளையா இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு. இப்போ ஒரு வடிவத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. வடிவமே இல்லாத போது நீ எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஒரு வடிவம் ஒரு அடையாளம்னு வரும்போது சிவனை சொல்லக்கூடிய மந்திரத்தை குருவுக்கு சொல்லக்கூடாது, சிவனுக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை அம்பாளுக்கு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் ஒரு வடிவத்துக்கான மந்திரம். வடிவம் கடந்த பிறகு மந்திரத்துக்கு வேலை இல்லை. அப்போ குருன்னு ஒருத்தர் எடுக்கிறாருன்னா சிவாய நமன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட புனிதமானது அவருடைய திருநாமமான நித்யானந்தாய நமக. இப்படி சொன்னாதான் அவருக்கு காதில் விடும். ஏன்னா அவர் அதுக்காக தான் வந்தார். என்னை யார் கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்னு உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் போயினே இருக்கிறீங்க, என் பேரை சொல்லி கூட்டா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? இல்லை நீங்கள் போயினே இருக்கிறீங்க, உங்கள் பேரை சொல்லி கூட்டா நான் திரும்பி பார்ப்பேனா? அடையாளம் இருக்குதுல்ல. குருவுக்கும் ஒரு அடையாளம் உண்டு, தெய்வத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அவங்க அப்படிதான் கூப்பிட்டாகணும். ஆமாம். இப்போ நான் பாட வாங்குற வரையுமே ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். பாட வாங்கினதுக்கப்புறம் குருவை நாடாமல் நம்ம போய் சிவத்தை அடைய முடியாது. அப்போ குருவோட நாமத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம சிவத்தை அடைய முடியும்.
அப்படின்னா அப்பையிலேருந்து ஒவ்வொரு நாளுமே இவரோட நாமம் நான் சொல்லலைனாலும் அந்த நாமம் எனக்கு உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் நாமம் தான் எனக்கு பெருசா தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்காருன்னு நினச்சி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த அனுபவத்தினால தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டே இருந்தால் நான் இன்னுமே பக்குவப்பட்டு நான் வந்துட்டே இருப்பேன். எனக்கு சந்தோஷமே வேணாம், எனக்கு ஒரு இன்பமே வேணாம், இந்த துன்பமே எனக்கு போதும். ஏன்னா இந்த துன்பத்தில் தான் நான் நானாக இருக்கேன். நான் என்ன, என் மனம் என்ன, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. நான் எனக்குள்ளே பேசிக்கிறேன். அப்போ இந்த துன்பமே எனக்கு போதும்னு தோணுது. இந்த வாழ்க்கையில் நான் இருக்க வரையும் இந்த துன்பத்தை பிடிச்சே நான் மேலேறி வந்துடுவேன். ஆனால் எனக்கு இந்த இன்பங்கிறது வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எதை வேணான்றமோ அதான் வரும். இது இந்த உலகத்தோட இயல்பு. சாமி எனக்கு இன்பம் வேணான்னா நீ வேணான்னா ஏன் வேணான்ற? வேணுன்றதை கேளு. எல்லா மகானும் என்ன கேட்டுறாங்கன்னா, எனக்கு இன்பம் வேணாம் கேட்கல, சாமி எனக்கு துன்பத்தை கொடுன்னு கேட்டுக்கிறான். துன்பத்தை கொடுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு துன்பம் வராமல் இன்பம் வரும். ஆனால் சாமி எனக்கு இன்பத்தை கொடுனா துன்பம் வந்து சேரும். ஒளியும் நிழலும் போல, ஒளியும் இருளும் போல ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும். எனக்கு இது வேணான்னா, ஓஹோ நான் கொடுத்த வாழ்க்கை வேணாம் நீ முடிவு பண்ணுறியா, இப்போ கொடுக்குற என்ன பண்ண போகிற அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். இங்கே இறைவன்கிட்ட வேண்டும் போது வேணான்றதை பற்றி நம்ம ஏன் வேண்டுவானே? எனக்கு எது வேணும்? அடி வாங்கும் போது நானாக இருக்கிறேன், அப்போ என்னை இன்னும் நல்லா துவச்சி போடு கேளு. அவங்ககிட்ட தைரியமா உரிமையோட கேளு. வேணான்றதை ஏன் போய் கேட்கணும்? வள்ளலார் கேட்கிறாரு, ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்லுவார், உறவு கலவாமை வேண்டும். என்ன கேட்டார் அவரு? வேணாண்ணா கேட்டாரு. எது வேணுமோ அதை கேட்பாரு. அப்புறம் நம்ம என்ன வள்ளலாரை பார்க்குறோம்? அப்போ இறைவன்கிட்ட ஏதாவது வேண்டிக்கணும்னா நமக்கு எது வேணும், எது வந்தால் நாமளாக இருப்போமோ அதை வேண்டி வாங்கிக்கணுமா. வேணான்றதை நம்ம திரும்பி பார்க்கவே வேணாம். அது நம்மளை ஏமாத்திரும். அது ஒரு கனவு உலகம். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எது வேணும் இனிமேல் இருந்தே? எனக்கு இந்த துன்பமே போதும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அதேதான். சரியா? சரி, நல்லது, சந்தோஷம். ஆத்மானுக்கு ஞான ஒளி